வந்து நாங்க ஸ்பெஷலா வந்து மச்சப்படையல் படைக்க போறோம். மணக்காட்டுல போய் நல்ல ஃப்ரெஷ் மீன் கரவலை மீன் எல்லாம் வேண்டிக் கொண்டு அதே முசாமாண்ட ஆசையை நிறைவேற்றியாச்சுது. அப்பா கவர்ன்டேக்கு ஸ்பெஷலா வந்து மச்சை சாப்பாடு புல்லா மச்சா எனக்கு ஒரு ஆளுக்காக வச்சுக்கிறீங்க சாப்பிட அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்லக்கலை இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்? உங்கள் வீட்டில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு எங்களை வீட்டாக நிற்கிறோம். இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து அப்பாவுக்கு வந்து மதிய விருந்து வைக்க போகிறோம். அப்பா ஓ முன்ன அதுக்காக எங்கே போனாங்க கிடக்கிறேன் மணக்காட்டு மறந்துட்டு அப்பா அப்பாவுக்காக இன்றைக்கு ஸ்பெஷலாக வந்து மச்சை சாப்பாடு புல்லா மச்சா எனக்கு ஒரு ஆளுக்காக வச்சுக்கிறீங்க அப்ப அப்பாக்காக இன்றைக்கு வந்து நாங்க ஸ்பெஷலா வந்து மச்சப்படையல் படைக்க போறோம். மச்சை சாப்பாடு எல்லாம் இருந்து இன்னைக்கு அப்பா இருந்து எல்லாரும் சாப்பிட போறோம். என்னப்பா அதாவது இன்னைக்கு அப்பாவுக்கு என்னென்ன பிடிச்ச கறி என்ன பாத்தீங்கன்னா நண்டு கறி, நீல அப்புறம் வந்து சங்கு கறி சாரு உக்கா வைக்கிறவங்களுக்கு எனக்கு இப்போ அந்த மேசை மேலே போனேன் போட்டு மழைக்காலத்தில் வந்து சங்கரை வெண்டு சாப்பிட்டு இடையில வந்தால் எனக்கு சத்தியவாத தோணிருக்கு. ஆனால் இப்போ என்ன அதை தவிர்த்து கொள்ளும். நானும் சாப்பிடல சண்டியில வறுவல் மற்ற நண்டு பொரியல் சொல்லிக்கொண்டே போவேல காட்டேன். ஓ எல்லாம் காட்டுவோம் சமைச்சு போட்டு. இப்ப அப்பா வந்திருக்கிற பங்கு வைப்பீங்களாப்பா? சாப்பிட்டுட்டு இன்னைக்கு மதியம் வெள்ள சோறு தானே இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்ப ஓகே வந்து நாங்க வந்து சமையலுக்கு உள்ளுக்க வந்து எங்க அம்மா தான் இன்னைக்கு சமைக்கிறா. லண்டன் அம்மா தான் சமைக்கிறா. அவன் இப்ப பையனும் சாப்பிடல சாப்பிட்டு பாருங்க நண்டு வித்தியாசமா அரைச்சு வச்சுதான் குழம்பு எல்லாம் வைக்கிறோம். அப்ப அந்த முறையெல்லாம் சமைக்க போறோம். ஓகே இப்போ நாங்கள் வந்து சமையலுக்குள்ளே போவோம். ஓகே வந்து இன்னைக்கு வந்து என்ன சமையல்னு பார்த்தீங்களாண்டா நீங்கள் பாருங்க இவ்வளோ நண்டு வாங்கி வச்சுருக்குறோம். நண்டு அப்புறம் வந்து மீன் பொரியல், நண்டு பொரியல், மீன் பொரியலுக்கு அம்மா எல்லாம் செய்து வச்சுருக்குறேன். அந்த உப்புத்தூள் எல்லாம் போட்டு மற்ற கணவாய் எல்லாமே இன்னைக்கு காய்ச்ச போகிறோம். அதாவது வந்து இன்னைக்கு சோறு வந்து அடுப்பில் போட்டு தான் எடுத்தேன் நான். இன்னைக்கு சனிக்கிழமை இங்கே வந்து பவர் கட் வந்து கரண்ட் இல்லை. அப்போ ஏதாவது கிச்சனுக்கே லைட் போடல. நீ பின்னேரம் 5:30 பணம் வருமான் கரண்டு. இன்றைக்கி வந்து ஒரு அசத்தலான சமையல். என்னடா மணக்காட்டில் போய் உண்மையாகவே போய் மீன் வாங்குறேன்டா மணக்காட்டில் போய் வாங்கலாம். கூறி விற்கிற இடத்துல போய் வாங்கலாம். அங்கே வந்து இப்படி நண்டு இங்கே டவுனுக்கு வாங்குறதாலும் சரியான வெளியா இருக்கும். ஒரு கொஞ்சம் வாங்குறதாலும் அப்போ இந்த நண்டை வந்து நாங்கள் பெருத்துறையில் வாங்குறதாலுமே வந்து ஒரு 4 நண்டை தான் அன்றைக்கு வசந்து வாங்கினது. ஒரு 4-5 நண்டு 1000 ரூபாய்க்கு வாங்கினது. ஆனால் இவ்வளவு நண்டுமே சரியான விலை குறைவாக வாங்கினாங்களா? விலை வந்து எனக்கு அவ்வளோத்துக்கு தெரியாது. சரியான விலை குறைவு நிறைய நண்டா வாங்கினா தானே எனக்கு தெரியாது. பீப்பான்னு சொல்லி விற்பினா அந்த பீப்பா அதில் வாங்கினேன் நிறைய நண்டு. நேற்று நாளைக்கு கூழ் காய்ச்சலுக்கும் வாங்கினேன் நண்டு வந்து கணக்கு நண்டு 200 ரூபாய்க்கு தான் தெரியும். ஓ அப்போ அப்படி மேலே அந்த மாதிரி கணக்கு அப்போ ஒருவேளை தசையிலையோ தெரியாது வரும் கோதோ தெரியா இல்லை நல்ல கணவை நண்டு நீ குழப்பையாடா என்ன. அப்போ இதுக்கு கனவா இருக்கு. அதே மாதிரி நிறைய கனவா வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து வாங்கி வச்சிருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு கூழுக்கு போடுறதுக்காக வந்து கனவா வாங்கி வச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து இன்றைக்கு வந்து ரசத்தலான சமையல் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நண்டெல்லாம் பொறிச்சு இன்றைக்கு அப்பாவுக்கு வந்து வடிவாக வயிறார அப்பா இன்றைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பண்ணுறி அப்பாவையும் பெற சொன்னாங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே வந்து என்ன மாதிரி சமைக்கிறன்றத உங்களுக்கு இடையில காட்டு.
அம்மா வந்து ரோயா அம்மா வந்து நாளைக்கு நண்டுக்குரிய எல்லாத்துக்கும் வந்து சின்ன சின்னனா நண்டு இறால் மற்றது வந்து என்ன மீன்கள் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்க, பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்குது. இது வந்து நாளைக்கு கூழ் காய்ச்சிறக்காக எங்களோட அம்மா வந்து எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். என்ன நான் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறக்காக எல்லாத்தையும் வந்து இப்போ சின்ன சின்ன நம்ம வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி தரப்போகிறேன். தாளிச்சு போட்டு நண்டு போட்டு வதக்கிட்டு தூளும் போட்டு நல்லா இருக்கு. இப்போ இங்கே இதுக்குல கனவா தங்கிது. கனவா கனவா இது என்னதுக்கம்மா? கறி பிரட்டல் கறிக்கு. ஓகே ஓகே. அது கொஞ்சம் தேங்காய் பாலம் வச்சு தேங்காய் விட்டு அவிய வைப்போம். பார்த்தீங்களா அப்போ சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணுறது நிற்கணும் எனக்கு இந்த இப்படி பழக்கம் இல்லைக்கா. அது சரி. அப்போ அது எனக்கு சமையல் அது சரி அம்மா மறந்து போய் கைக்கு போகுது. சரியா இது அவியாட்டும் மூடி விடுவோம். இதுக்கு 2 பிரெட் படுது. கொஞ்சம் பெரிய சட்டி என்ன அதான் நான் இந்த சட்டியே எடுத்து நான் அதுக்கு தான் என்னண்டா காணாது. அதில் வாசனை இருக்கும். நல்லா தான் இருக்க முடியும். அரைச்சிருந்தேன் இன்னும் அரைச்சிருந்தா அன்னைக்கு வந்து நான் தொடக்கத்தில் அப்பாவுக்கு சொன்னா நம்ம வந்து அரைச்சி தான் கரையாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரைக்கிறதுக்கு வந்து கரண்ட் வசதி இல்லை, இந்த பவர் கட். நான் அதை மறந்துட்டேன். அம்மி இருந்தாலும் அம்மா அரைப்ப மாட்டான்னு சொன்னோம். அம்மியும் வந்து இல்லை, ஏன்னா சேருவக்காவிட்ட அம்மி இருக்குது. சேருவக்காட்டையில் போய் அம்மி எடுத்து கொண்டு வரலாம் கஷ்டம். அப்போ அதடியா வந்து இன்னைக்கு நாங்கள் நண்டு கறி சும்மா நம்மளை வைக்கிற மாதிரியாம்மா வைக்கிற பிரெட்டெல்லாம் எல்லாம். யாருக்கு சோடா எடுத்துருக்குறீங்க? எல்லாரும் குடிக்க அம்மா எல்லாரும் வந்து களைச்சி போடுமெண்டா அம்மா வந்து மிருண்டா சோடா எடுத்து வச்சிருக்கிறா எல்லாருக்கும் வந்து குடிக்கிறதுக்காக வந்து. இது என்னம்மா சொதிய காய்ச்சிட்டீங்களோ? சொதியெல்லாம் வச்சுட்டீங்க கூட என்ன சமையல் அம்மா போயிட்டானே. நானும் நினைச்சேன் 3 மணியை கடக்க மாட்டேன். அவன் அரைஞ்ச வரைய நானே செய்வது இருக்குல்லையா. ஓகே அவன் அங்கே காட்டுறக்காய் செய்யறாங்க ஒன்றும் செய்யல. நான் இது முடிக்கிறேன். நல்ல உண்மையாவே பார்க்க நல்ல ஆசையா இருக்கு. நல்ல நண்டு போல இருக்கு. எனக்கு தசை இருக்கு. என்னம்மா நல்ல தசை? ஓ நீலக்கால் நண்டு எல்லாமே. ஓகே மூடியா. ஓகே இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆக்கள் எல்லாம் வீட்டை நிற்கணுமல்லோ ஒரு பெரிய சமையல் எல்லாரும் வந்து களைச்சிருக்கணும். அதே மாதிரி ரோயா அம்மா வந்து உண்மையாகவே நிறைய மீன் எல்லாம் வெட்டி களைச்சிட்டுப்பா எல்லாருக்கும் வந்து கிளாஸ் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து சோடா ஊற்றி கொடுக்கப்போம். எனக்கு போத்தலோட எல்லாருக்கும் வந்து மிரண்டா சோடா நாங்களும் எடுத்துருந்தா வெப்சி எடுத்துருக்கோம். சரியா குடிக்கக்கூடாதோ உண்மைதானோ? ஓகே எல்லாருக்கும் வந்து இப்போ இந்த சோடா வந்து நான் கொடுக்கப்பறேன். ஓம்பாங்க நீங்கள் அதான் உங்கள் கிளாஸ் சின்ன பிள்ளைய சரி இந்த மரியா இருக்கு வேறையா இருக்கு. ஓகே சாருவாக்கா சரியா கலைச்சிருவீங்களா? நீங்கள் இயற்கையான சமையல் சமைச்சு கொண்டிருப்பேன். எனக்கு குளிர்பானம் கொஞ்சம் பெரும் வேலை திட்டம் நடக்குது. கூழுக்குரிய மீன் வகை எல்லாம் முட்டி கொண்டிருப்பேன். நீங்களும் கூட இங்க எடுத்து கொஞ்சம் கலைச்சி போட்டீங்க. கண்டிப்பா தம்பி குட்டிக்கு ஜோக்கெட் தீத்தியா? தம்பி குட்டிகள்லாம் ஜோக்கெட் எல்லாம் நாங்க தீத்திட்டோம். சரி நான் ரோயாமாவுக்கு கொடுத்துட்டு அடுத்த கடமை என்ன சமையல் பார்த்தீங்களா? சூப்பர் சூப்பர் சமையல். சரி நீங்கள் இல்லையா இங்கால பாத்தியா கடல் உடலான சமையல். அப்படி எங்க நண்டு இங்கால கொதண்டு அவிஞ்சோன்னு இருக்குது. அங்கால இருந்தா இப்படியே எல்லாம் சேர்வையும் போட்டு வதக்கியாச்சலோ. என்ன மட்டும் சொல்லணும் அப்படியா கரண்ட் வந்துச்சு. ஓ நல்ல விஷயம் கரண்ட் வந்துச்சு. இந்த வதக்கின சேர்வைக்கு பாருங்க கனவை எல்லாம் முடிவா அவிச்சு வச்சிருக்கேன். கனவாயா இருக்கு அப்படியே அம்மா போடப்போம் சரிங்களா? குறிப்பா வதக்கி போடணும். இடம் இல்லை டேஸ்டா இருக்கு மாமா. ஓகே இப்போ எங்கால வந்து 2 பகவான் இருக்குது. அதில் கனவை என்னென்னு சொன்னாமே அம்மா அந்த சுரப்பு கிச்சனுக்கு உள்ளடாங்க நினச்சியாக்காம இருக்காங்க. எப்படி உள்ளடனா அப்படி வெளியில வேறு தெரியாது. அவ்வளோ வேகம் சமையல் நண்டு கறிங்கால அவிஞ்சு கொண்டிருக்கும். நண்டு கறியும் வந்து அவிஞ்சு கொண்டிருக்குது. அங்கால வந்து கனவாய் வந்து பிரட்டி வச்சிருக்கிறோம். மஞ்சள்
பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கனவை மொத்த மொத்த கனவை பெருஞ்சீரம் போட்டேன்னா பெருஞ்சீரம் போட போறீங்களா போட்டுனா போட்டுட்டீங்களா கனவை இந்த கொஞ்சம் இதுக்கு போட்டு விடுவோம் என்ன நண்டுக்கு இங்கே கொஞ்சம் தேங்காய் திருவி கொண்டு வரேன் வறுத்து வறுத்து போட்டு நான் பொரியலை கிடந்து ஓகே அப்போ நான் வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் திரி தரட்டுமா அம்மா மிக்சியில் கொஞ்சம் அடிக்கிறது கரண்ட் வந்தே நேரத்தில் வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் வந்து வந்துட்டுது ஓகே மிளகு சீரம் வறுத்து போடு இது என்ன கறிக்கு சோறும் வந்து 2ஆம் தரம் போட்டிருக்கேன் ஆமாம் ரைஸ் குக்கரில் நண்டு கறி இன்னும் மேலே முடியலையோ முடிஞ்சது இது வந்தபடியா அரைச்சிட்டேன் அப்போ கரண்ட் வந்த நாடியே கடவுளே நல்ல காலம் கரண்ட் வந்துட்டுது ஆமாம் அப்போ பொரியலும் செய்தால் கறி சமையல் முடிஞ்சிடும் சரி 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 இப்போ ஃபேனில் அதில் வறுக்குறீங்க என்ன இவ்வளோ அரைச்சி போட போறீங்களோ இப்போ என்ன நினைக்கும் கூட்டுத்தன்மை வரும் ஓ ஓ சரியோ ஓம் ஆமாம் எண்ணெய் சூடாகணும் தானே எண்ணெய் சூடாகினோடனே அப்படியே மீன் பொரியல் நண்டு பொரியல் பொரிக்க போகிறேன் நண்டை பொரிச்சு போட்டு இந்த மீன் பொரிப்போம் ஓகே கொதிச்சுட்டு தான் போடும் சரி அது ரெண்டும் பொரியுது இந்தாங்க நீங்கள் போய் கிளம்புற சாமானை கொண்டு போகலாம் ஓமோ சரி நீங்கள் அப்போ இதை அரையுங்க அம்மா நான் இறுதி கட்டம் இல்ல சமையல் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு நான் வந்து சாப்பிட்ற அளவு அன்றைக்கு வந்து சனிக்கிழமை வந்து நல்லொரு சாட்டர்டே ஸ்பெஷலாக வந்து உடனடி அதாவது இருந்தப்ப மணக்காட்டில் போய் நல்ல ஃப்ரெஷ் மீன் கரவலை மீன் எல்லாம் வேண்டிக் கொண்டு அதே முசாமாண்ட ஆசையை நிறைவேற்றியாச்சுது நல்ல ஃப்ரெஷ் மீன் இன்றைக்கு நல்ல மச்ச வகையான சமையல் எல்லாம் சரி உங்களுக்கு யார் சொன்னது இங்கே இப்படி எல்லாம் சமைக்கிறேன் அப்படியா சங்கு பிரேட்டர் சாப்பிட மாட்டீங்க ஏனப்பா இதே சங்கு பிரேட்டர் சாப்பிட்டா அப்படின்னு இருக்குமா நானும் பார்த்தீங்கன்னா என்னுடைய சமையல் எல்லாம் சூப்பரான கண்டிப்பா நீங்க சாப்பிடலையோ சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து வெள்ளை சோறு போட்டிருக்கிறோம் ரைஸ் குக்கர்ல வெள்ளை சோறு ரெடி ஆயிடுச்சு அப்படியே பாத்தீங்கன்னா வாழை மீன் மற்ற ஏதோ என்ன பேர் இந்த மீன் அம்மாவுக்கு வந்து நண்டு பொரிச்சிருக்காங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நண்டு பொரிக்க நான் அப்பாவுக்கு பொரிக்க நம்ம மற்றது வந்து இது சாவாழை கரவலை சாவாழை பொரியல் சுண்ணாம்பு வாழைன்னு சொல்றது எல்லாமே நண்டு பொரியல் சுண்ணாம்பு வாழை பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அம்மா பிடிச்சிக்க வச்சிருந்தவா எடுத்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிருக்கா நல்ல டேஸ்டா இருக்கும் அப்புறமா வேற லெவல் அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நண்டு பிரட்டல் அப்படியே வந்து மீன் பெருப்பு காய்ச்சல் இப்ப வந்து நாங்க என்ன செய்யப்போம்னா அப்பாவுக்கு வந்து 6 நாளா வந்து நாங்க சாப்பாடு போட்டு கொடுப்போம் அப்புறமா சாப்பிடுங்க போட்டு தரேன் அப்பாவுக்கு ஒரு இதயம் வச்சுட்டு என்னடா அந்த இதுவல் போடுறோம் முள்ளுவல் போடுறோம் முள்ளுவல் நான் போடுறேன் நீங்க போடலாம் அப்பா சரி அப்பாவுக்கு வந்து நான் இப்போ வந்து சாப்பாடு போட போறேன் அப்பா சாப்பாடு வெள்ளை சோறு போடுறேன்னா ஒரு நாளைக்கு சாப்பிட்றா இல்லை என்ன இருக்கேண்ணா வெள்ளை சோறு அப்பாவுக்கு
எனக்கு கூடாது கொஞ்சம் சாப்பிடலாம். ஏ இல்லை அப்படி சரி அப்பாவுக்கு அளவா போட்டு கொடுப்போம் பிறகு கட்டி சாப்பிடலாம் தாராளம். அப்பாவுக்கு வந்து நண்டு பொரியல் இந்தா நண்டு பொரியல். அப்பா போஞ்சக்கா போடுறது என்ன கனவா சாப்பிடுவீங்களா என்னப்பா? அப்பாவுக்கு நல்ல கனவாயா கொஞ்சம் பிரட்டெல்லாம் போடுவோம். அப்பாவுக்கு இன்னைக்கு குழம்பு வந்து இல்லாமல் போயிட்டானா குழம்பு என்னப்பா இந்த பாருங்க கனவாயெல்லாம் எல்லாம் அப்படி அப்பாவுக்கு வந்து நெல் நண்டு அடுப்போம் வடிவா சாப்பிடும் போவன் அப்பாவுக்கு இந்த காப்பியை வச்சுட்டோமா சாறு வந்த படியில் இருக்கணும் குண்டி இது இந்த கரைச்சல் அந்த இது செய்தவா என்ன பேர் அந்த மிக்சியில் அரைச்சவா குளம் மிக்சியில் கடைசி நேரம் அப்பா கரண்ட் வந்துட்டு பார்த்தீங்களே. ஓ ஓ பிறகு இடையில அந்த நல்ல அளவு உங்களுக்கு சாப்பாடு தாரன்னு தெரிஞ்சாக்கும் கரண்ட் வந்துச்சு. மற்ற அந்த நண்டை வந்து அரைச்சி மிக்சியில் அந்த தேங்காய் கரைச்சி காய்ச்சல காவி நீங்க அந்த உங்களுக்கு குழம்பு வேணும் இல்லை நல்லா என்ன சொல்றீங்க? அப்ப சோதி விட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க மரம் போல சாப்பிடுங்க. மீன் போட்டு ஓ சோதி கொஞ்சம் சொதி விட்டு அப்பாவுக்கு அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சொதியே மட்டும் அப்பா பெருசா சொதி பிடிக்காத விடாமா. அப்பாவுக்கு சாலை மீன் பொரியல் போட்டுட்டோம் மற்ற மீன் பொரியல் போட்டுட்டோம். அப்பாவுக்கு வந்து சாலை மீன் பொரியலும் போட்டு அப்பா இந்த மீன் போடுறோம். அப்போ வடிவா சாப்பிடணும். இந்த பார்த்தீங்களா சாப்பாடா பாருங்களோ பார்த்தீங்களே இதானே அப்பா இன்னைக்கு வந்து அப்பா வந்து மனம் போல சாப்பிடணும் சாப்பிடுவாங்கப்பா கட்டி கட்டியாக சாப்பிடுவோம். நான் வந்து அப்பா இப்போ சாப்பிடல ஏன்டா பெயினு மக்களை சாப்பாடு கொடுக்கணும் கொஞ்சம் வேலை இருக்கு நன்றி அவங்களுக்கும் போடுறேன் வேஞ்ச மக்களை அப்போ சாப்பிடுவோம். அப்படி அப்போ எப்படி இருக்கு கறி சோமாண்ட கறி லண்டனமாண்ட கறி அந்த கதைக்கு இன்னும் சொல்றாங்க சொதியோடய சாப்பிடலாம் போல உண்மையா அந்த மாதிரி கிடையாது நல்லா இருக்கு என்னப்பா அப்ப உப்பு புளி எல்லாம் அந்த மாதிரி நல்லா இருக்கு அப்பா படிவாத அளவுல சாப்பாடே மனம் போல படிவா சாப்பிடுங்கப்பா. ஏஞ்சம்மாக்கு வந்து சாருவா சிக்கன் கறி வச்சவன் என் ஏஞ்சம்மா வந்து எங்க ஏஞ்சம்மா சிக்கன் கறி சிக்கன் கறி அப்பாவுக்கு வந்து சங்கு நாங்கள் போடையில அப்பா வந்து அதெல்லாம் தவிர்த்து கொள்ளலாம் பிடிக்காத விஷயங்களே அப்பா நல்லா இருக்கேன் நண்ட உடச்சி பொறிக்கிற இது அம்மா சமைச்சது எப்படியா நண்டுக்கறி வித்தியாசமா டேஸ்டா இருக்கு. என் அம்மா வந்து கூடுதலா வந்து இஞ்சி போடுறவா இஞ்சி பாவிக்கிறவா நச்சீரகம் பாவிக்கிறவா கொஞ்சம் விதான சாப்பாடுலாம் நம்ம பாவிக்கிறது கூட நச்சீரகங்களா அது இது கலந்து சாப்பாடு கடிச்சுட்டு இருக்கும் சாந்தியை காட்டுக்கும் எப்படி இருக்கு இது அப்படியே முள்ளோடைய கடிச்சு சாப்பிடலாம் வேண்டாம் அவ்வளவு வந்து முள்ளண்டு இல்லைன்னாப்பா குணவாய் சாப்பிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சதெல்லாம் குடிச்சு விடுவோம். சுடுதண்ணி கொஞ்சம் வச்சு தரேன் அப்பா வந்து தண்ணி வந்து அப்பாவுக்கு கொடுக்க வேணாம் சுடுதண்ணியை நாங்கள் வந்து கொஞ்சம் அப்பா கொடுப்போம் வேணும்னா சாப்பிட்றது வேலைக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் பயந்தானே பரவாயில்ல இருந்துட்டான சாப்பிட்றேன் அப்பா சாப்பிட்டா அப்புறம் பார்ப்போம் என்ன பாவம் ஒழுங்கா சாப்பிட்டு அப்பா சாப்பிட்டு வடிவா வயிறார எல்லாரும் சாப்பிட்டாச்சு வயிறார வடிவா எல்லாருமே வந்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கான அந்த சாப்பாட்டை வந்து வசந்த் ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு தெரியுமா என்ன வசந்த் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வசந்த் வந்து இன்னைக்கு வசந்த் ஃப்ரெண்டுட கல்யாணம் விடன்னு சொல்லி வசந்த் வந்து போயிட்டு அவன்டே போயிட்டு அப்போ வசந்த் வந்து இல்லை நாங்கள்லாம் இன்னைக்கு வந்து மதியம் சமைச்சு சாப்பாடுல ஆனாலும் அவங்களுடைய அம்மா என்ன செய்து வச்சிருக்காங்கம்மா வசந்த் வேற சாப்பாடு கொடுக்கணும் முடியா கொஞ்சம் கொஞ்சம் கறியல் எல்லாம் வச்சிருக்கேன். ஓ மேல
2 கோப்பையோட வசந்தக்கு பிடிச்ச சொதி, அப்புறம் வந்து நண்டு, அப்புறம் வசந்துக்கு கணவாய். மஞ்சள் இல்லாம வசந்துக்கு மீன் பொரியல் வச்சுக்கிறாங்க. பாத்தீங்களோ அப்படி அம்மாட்ட வசந்த பாத்தீங்களோ? வசந்த வசந்துக்கு வந்து மீன் பொரியல் வசந்துக்கு தெரியாம வசந்துக்கு வந்து வஞ்சம் இல்லாம சாவால பொறிச்சு வச்சுக்கிறாங்க. சாவால குஞ்சு வந்து பொறிச்சு வச்சுக்கிறாங்க. சோறு கிடக்கு போறாங்கடா. ஓ சோறு கிடக்கு வசந்துக்கு கொஞ்சம் சோறு வச்சுக்கிறாங்க. வசந்துக்கு கொஞ்சம் சோறு வந்து வச்சுருக்கு. நாங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டது எங்கட வீட்டை வந்து அப்பாவே வந்து நான் குழப்பையில ஏதாவது சாப்பிட அப்பா வந்து வயிறார வந்து சாப்பிடட்டு மண்டறியா அப்பாவை வந்து நாங்கள் குழப்பையில அப்ப வந்து நீண்ட நாளைக்கு பிறகு அப்பா வந்து நண்டு கணவாயில் சாப்பிட்றோம். எதுக்கு கொஞ்சம் பயத்தோட தான் அப்பாவுக்கு நான் கொடுத்துட்டு சாப்பிடக்க வந்து ஒரு நண்டு 2 நண்டு போட்டோம். அப்புறம் ஒரு நண்டு எடுத்துட்டேன். அப்பா அந்த சாப்பாடுக்கு என்ன பயத்தில் எடுத்துட்டேன். திடீர்னு அப்பா வந்து இப்படி சாப்பிட்றாருண்டா. அப்புறம் நான் அப்பாவுக்கு என்ன செய்யணும்னா உடனே சுடு தண்ணி வச்சு அப்பாவுக்கு வந்து கொடுத்தேன். நான் உடனே குடிக்க வச்சேன். அதுவும் வந்து விட மதியம் வந்து சாப்பிட்டவர். நாங்கள் அது வேண்டாம்னு சொல்லி போட்டு குசினிக்கா வந்து நீ ஒரு கொஞ்சம் சோறா போடா வடிவா அது குட்டியும் வந்து வடிவா சாப்பிட்டாரு. மெனமாற உண்மையாவா எங்கட லண்டன் அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும். அது நான் சாப்பிடல. அது வந்து சிப்பி. அது வந்து சிப்பி என்ன சங்கு வந்து காய்ச்சினது. அதுலயும் அப்பாவுக்கு வந்து நாங்கள் குடுக்கல. நாங்களும் வந்து சாப்பிடல. எனக்கு வந்து அது பிடிக்காது. அதை பார்த்தா ஏதோ பண்ணத்தேன் நான் பாடுறது. அப்ப அதுலயே நான் சாப்பிடல. அது சாப்பிட்டவ வடிவம்மன் அந்த அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும். உண்மையாவே தனியத்தான் இவ்வளவு சமையலும் தான் செய்து அந்த நானும் வந்து தம்பிக்குட்டியை தூக்கி வச்சிருந்து கொண்டிருந்தேன். நான் வசந்தம் இல்லை வசந்து இருந்தா தம்பிக்குட்டியை கொடுத்துட்டு நான் அம்மாவுக்கு உதவி செய்திருப்பேன். நான் இல்லை இன்னைக்கு அம்மா தான் இவ்வளவு சமையலும் வந்து சமைச்சு தந்தோம். அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்களோட அப்பா வந்து வயிறார வடிவா சாப்பிட்டது இன்னும் நல்ல சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. குடுக்கல அப்படி இல்லை பயம் குடுக்கல. ஓகே அப்ப இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு ஜெலியா கம்பலா வந்து போயிட்டு ஓகே இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோல இருந்து சந்திக்கிறோம். உங்களிலிருந்து விடைபெறுகிறோம் நாங்கள். அனு நீங்கள் ஜது பாய்.